ஒரு டீம் பிளேயர் ஆனா வரலாற்றில் மறக்கப்பட்ட மேட்ச் வின்னர் யார்? இந்த தினேஷ் மோங்கியா. இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு சில விஷயங்களே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியல. பேரே தெரியாத இந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? ஃப்ரீயா விடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். பஞ்சாபை சேர்ந்த இவரு லெப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் மற்றும் லெப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் போலருங்க. மொத்தமாக ஆல்ரவுண்டரா திகழ்ந்தவர். பஞ்சாப்காக டொமஸ்டிக் சர்க்கிள்ல 121 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆடி இருக்காரு. 8028 ரன் அடிச்சிருக்காரு. அதுல 27 செஞ்சுரிஸ், 28 ஆஃப் செஞ்சுரிஸ். அந்த காலத்துல நிறைய லெப்ட் ஹேண்டர்ஸ் இருந்ததுனால இவரோட செலக்ஷனே ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருந்தது. இந்தியா டீமுக்காக இவர் ஆல்ரவுண்டரா செலக்ட் ஆனாரு 2001ல. மக்கள் எல்லாம் இவர் பேர் சொல்ற மாதிரி 2002ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடினாரு. 159 ரன் அடிச்சாரு ஜிம்பாப்வே கூட. நீங்க நினைக்கலாம் ஜிம்பாப்வே ஒரு மொக்க டீம் தானே, அதுல என்னடா பெருமை அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த காலத்துல ஜிம்பாப்வே ஒரு நல்ல டீம்ங்க. பேர் சொல்ற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஜிம்பாப்வே அப்ப தோக்கடிக்கிறதே பெரிய கஷ்டமா இருந்தது. சரி, நான் டாபிக் குள்ள வரேன். 159 ரன் அப்போ இந்தியன் ஓடிஐ ஹிஸ்டரியில பேசப்பட்டது. மிடில் ஆர்டர்ல இருந்து லக்ஷ்மண தைரியமா கைடி விட்டுட்டு இந்தியா டீம் 2003 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல தினேஷ் மோங்கியா பேரை செலக்ட் பண்ணாங்க. வேர்ல்டு கப்ல பேர் சொல்ற மாதிரி பெரிய நாக் ஆடலனா கூட டிராவிட், கைஃப், மோங்கியா மாதிரி சைலண்ட் சோல்ஜர்ஸ் டீமுக்காக உயிரே கொடுத்தாங்க. இந்தியாக்காக மொத்தமா 57 ஓடிஐ ஆடி இருக்காரு. அதுல 1230 ரன் அடிச்சிருக்காரு. இதுல ஒரு சதமோ 4 அரை சதமோ அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன், அட்டாக்கிங் பிளேயரா இருந்தாலுமே இந்தியா டீம்ல ரெகுலரா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க. அவரோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 2001ல இருந்து 2007 வரைக்கும் தாங்க. அதுல ரொம்ப கம்மியான ஓடிஐஸ் தான் ஆடி இருப்பாரு. இன்ஃபேக்ட் டெஸ்ட்ல டெபியூட் கூட ஓபன் பண்ணலங்க. 2008ல ஐபிஎல்ல செலக்ட் ஆகாதனால அதே வருஷம் ஐசிஎல்ல விளையாடினாரு. அது ஒரு அன்அபிஷியல் லீக்னால அந்த லீக்ல ஆடின மொத்த பிளேயர்ஸையும் பிசிசிஐ பேன் பண்ணிட்டாங்க கிரிக்கெட்ல இருந்து. இந்த இஷ்யூஸ்லாம் ஒரு சைடுல போயிட்டு இருக்கும்போது அவர் பேர்ல நிறைய மேட்ச் ஃபிக்சிங் இஷ்யூஸ் வந்தது. அதெல்லாம் அவர் சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பி பார்க்கும்போது அவர்னால இந்தியா டீமுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கவே முடியல. காலங்கள் கடகடன் ஓடிச்சுங்க. 2019ல எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து அபிஷியலா தினேஷ் மோங்கியா அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. ஒரு காலத்துல அவர் இந்தியாவோட ஸ்டார் பிளேயரா வருவான்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. 2003ல இந்தியாக்காக வேர்ல்டு கப் ஜெர்சில இருந்தவர் ஆனா இப்போ வரலாற்றிலேயே இல்லாமே போயிட்டாரு. எந்தவித புகழுக்கும் ஆசைப்படாத தினேஷ் மோங்கியா, தி சைலண்ட் ஹீரோ ஆஃப் இந்தியா.